நன்னாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பையன துளுக்கானத்தம்மா நீ தோன்று. மாரீசந்துறை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று. கண்டுவிட்டா நம்ம குற தீரும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். காற்று மழை வீச எக்காடிக்கு கூரை இல்லை வாழ என்று பல சொல்லுவார். அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காடி வாழ்ந்திருக்கார். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். ஆதிசிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாளே. ஆடும் சிவனாரின் ஆட்டத்துக்கு சக்தி கொடுத்தாளே. என்ற போதும் ஒரு பெண்ணின் உள்ளம் கொண்டு தில்லைக்காளி வந்து நின்றாளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். வேண்டும் வாரம் தரவே கட்டுக்குள் இன்று மோனதவம் செய்யும் மாரியம்மா மாறி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா. முத்து கொடுத்திடுவா என்னை வந்து முத்தை எடுத்திடுவா. நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூர் தனில் கண்டேனே மாறி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில். கொண்ட வினிகளும் அந்த வினைகளும் ஆத்தாவையர் சொல்ல ஓடிடுதே பாரு. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குற தீரும்.
வைஷ்ணவி. பனிமலை மேலே அன்னை அவள் பலி மறுத்தாளே. கொண்ட தவத்தினில் வந்த அசுரனை வேரோடு சக்கருள் புரிந்தாளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம கொலை தீரும். கோல விழிகளிலே கருணை பொங்கி வழியுது பார். கோர அரக்கனின் 5 தலைகளை பாதம் அழுத்திடும் கோபத்தை பார். அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம கொலை தீரும். பத்து திக்குகளும் நீ, சுத்துகின்ற 9 கோள்களும் நீ, தேவியர் குருவெட்டும் நீ, பாடுகின்ற 7 ஸ்வரங்களும் நீ. ஒரு சத்தியத்தில் இங்கு கட்டுப்பட்டு இந்த உலகம் சுத்துகின்ற காரணம் நீ தாயே. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம கொலை தீரும். 6 சுவைகளும் நீ, பூமியினில் பஞ்சபூதங்களும் நீ, 4 வகை வேதங்கள் நீ, இனிக்கும் நல்ல முக்கணிகள் நீ. விண்ணும் மண்ணும் அதில் இன்ப துன்பம் என எல்லாம் இரண்டென செய்தவள் நீ. அம்மா முக்கன் சிவனாரும் மயங்கும் 1000 கண்ணுடையா. எத்தனை உயிர்கள் பூமியில் உள்ளதோ அத்தனைக்கும் முதலானவள் நீ. அம்மா சங்கரி சாம்பவியே வருவா காளி மனோகரியே. 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 சங்கரி சாம்பவியே
महत्यो नमः गुरुभ्यो नमः सुति प्रजाप्य परिभालयन्ता याजेन मार्गेण मगिम्मगीडा गो ब्राह्मणेभ्य सममन्त्रित्यं लोकाः समस्ताः शिरो भवन्तो काले वृषदमत्यन्न पृथिवी सससारिणी
तेजोजं क्षोभरगिलाः ब्राह्मणाः सुकृतवदाः स्वस्ति मद्रात्ता सत्याः समलाः सत्यजिमगत्वं पादकमलाः पीठं भवतु ओम हर पार्वती पदे हर हर महादेव ओम शक्ति पराशक्ति நினைத்திருக்கும் பரம்பொருளாய் விளங்குகின்ற நமது கிராம மக்களை காத்து அத்தாயம்மன் பரிவாரம் செய்தவாய் எழுந்தொருளி இருக்கும் அத்தாயம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக வைபவமானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகவாதனம் புதியதாக நிறுவப்பட்டுள்ள செயலருக்கு அதிவாசம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் விமானங்களிலே கலசம் வைத்தல் கண்திறத்தல் முதலான நிகழ்ச்சிகளான நடைபெற்று மதியம் விநாயகரிடத்திலே யந்திரங்கள் நவரத்னங்கள் தங்கம் வெள்ளை போன்ற உலோகங்களை வைத்து மருந்து சாட்டுதல் நிகழ்ச்சியாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக 5:30 மணி அளவில் இலுப்பிலிக்கரை சார்பாக வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். முதலில் ஏற்கரை தலைவராகிய அண்ணன் சோமசுந்தரம் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்ய விரும்புகிறோம். அதனால கேட்டுக்கொள்ளும். ஏன்னா இது மாதிரி சமயங்கள் நமக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் அமைகிறது. நாம் இளையாட்டவர்களுடைய வழிமுறைகளாகிய நாம் அதை கடைபிடித்து நாம் 7 கடைகளும் நாம் 7 சகோதரர்கள் போலதான் இருந்து வருகிறோம். அதனால் அந்த வழிமுறையை நாம் என்றும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று இலுப்பிலிக்கரை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் சீர் கொண்டு வந்ததற்கு முதலில் நன்றி. ஒவ்வொரு கரையாக தயவுசெய்து எங்களுக்கு, ஏன்னா அடையாளம் எல்லாருக்கும் தெரியாது, ஒவ்வொரு கரையாக பருத்திப்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறீங்களா? பருத்திப்பள்ளி கரையிலிருந்து வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கிறீங்க. ரைட். அடுத்தது பொன்னையாரில இருந்து வந்திருக்கிறீங்களா? நாங்கள் முதல் கரைன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் பெருமை இருக்குது. அந்த பெருமையில உங்களுக்கு கூட கலந்து எடுத்துக்கிறோம். நீங்க சீர் கொண்டு வந்ததற்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு இப்போ பிரசாதம் வழங்கப்படும். அவங்க தயவுசெய்து எடுத்துக்கொண்டு எங்களை வாழ்த்து மாதிரி இந்த சமயத்தில் இந்த 7 கரையிலிருந்து எங்களை வாழ்த்துறதுக்கு, அதே மாதிரி எங்களையும் நீங்க வாழ்த்து செல்லும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். உணவு ரெடியாக இருக்கிறது, மதிய உணவு, அதையும் உண்டு. இங்க பாருங்க, போட்டு பாருங்க. சொர்ணாபிஷேகத்துக்கு அன்பளிப்பாக நன்கொடையாக கொடுத்துள்ளார். அவருக்கு எங்களுடைய நன்றி. அவர்களுக்கு முன்னாடி போட்டு கவனிக்கப்படுகிறது. வெளிக்குளம், அதாவது வெளிக்குளம் நமக்கு சீராக போட்டுள்ளார்கள். அதற்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் வேல்சாமி அவர்களுக்கு நம்ம கோயில் சார்பாக போராடி போட்டு
எழுமாத்தூர் பத்தாளி அவர்களுக்கு பணாளி போட்டி வைக்கப்படுகிறது. காலையில வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம கோயில் இது, ஏன்னா நம்ம எல்லாருமே இளையாகவனுடைய தான், அதனால எல்லாம் வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி எங்கள் கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாகராஜன் நாககண்ணி பூவுலகம் தன்னிலே தானம் நல்ல தருமத்தோடு நீதியுடன் ஆண்டு வர பிள்ளையில்லா குறை தீர சிவனாரை நோக்கியல்லோ தவமான தவம் இருக்கே சிவனாரும் மனமிறங்கி என்ன வரம் வேண்டுமென்று எதிர்த்து நின்று சிவன் கேட்க பிள்ளை வரம் வேண்டுமென்று நாகராஜன் வேண்டிக்கிட அன்னை உமை பார்வதியால் பூலோகம் வந்தாளே நாககண்ணி வயிற்றுக்குள்ளே முட்டை கருவாக புகுந்தாளே. ஒன்னாவது முட்டையிலே பிராமி பிறந்தாளே, இரண்டாவது முட்டையிலே மகேஸ்வரி பிறந்தாளே, மூணாவது முட்டையிலே கௌமாரி பிறந்தாளே, நாலாவது முட்டையிலே வைஷ்ணவி பிறந்தாளே, ஐந்தாவது முட்டையிலே வாராகி பிறந்தாளே, ஆறாவது முட்டையிலே இந்திராணி பிறந்தாளே, ஏழாவது முட்டையிலே சாமுண்டி பிறந்தாளே. ஏழு கண்ணியானவங்க எடைய கோட்ட வந்தாங்க, மக்களையார் மனை இருந்து வாழையடி வாழையாக வாழ வைப்பேன் என்றாங்க. நம்ம மக்களை யாரு சொந்த பந்தம் நின்னு காக்க வந்த கன்னிமாரு அக்காதங்கை 7 பேரும் ஆளு கோட்டை இடைய கோட்டை நம்ம மக்களை யாரு சொந்த பந்தம் நின்னு காக்க வந்த கன்னிமாரு நாடி கோட்டை கிணத்துக்குள்ள நித்தம் நீந்தி குளிச்சு தலை முடிஞ்சு ஆளி பொண்ணு கன்னிமாரு நாம கேட்ட வரத்தை தருவாரு, நாம கேட்ட வரத்தை தருவாரு. நம்ம மக்களையாரு சொந்த பந்தம் நின்னு
நின்னு காக்க வந்த கன்னிமாரு ஒரு மூணு கண்ண காட்டி மனையாடும் ராசாத்தியில் சூலம் ஏந்தி காக்கும் நம்ம மக்களை யாரு சொந்த பந்தம் நின்னு காக்க வந்த கன்னிமாரு கன்னிமொழி வைஷ்ணவியே கையில் கொஞ்சம் கிளி கொண்ட கண்ணி மஞ்சளுடன் நறு நான்கு மனைகள் வாழ்வு தரும் பாசக்காரி வருவாளே வைஷ்ணவியே வாரி தருவாளே நவநிதியே கருடாதி சின்ன கண்ணி நம்ம மக்களையாரு சொந்த பந்தம் நின்னு காக்க வந்த கன்னிமாரு